ஈராக் சுதந்திரம் பெற்றது. 1932 அக்டோபர் 3 கிரேட் பிரிட்டனின் ஆட்சியிலிருந்து ஈராக் சுதந்திரம் பெற்றது. நவீன ஈராக் பகுதி பல நூற்றாண்டுகளாக ஒட்டமான் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. முதல் உலகப் போரின் போது ஒட்டமான் துருக்கியை எதிர்த்து போரிட்ட பிரிட்டன் 1917 பாக்தாதையும் 1918 ஈராக்கின் முழு பகுதியையும் கைப்பற்றியது. போர் முடிந்த பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்பது முதல் உலக போருக்கு பிறகு உலக அமைதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பாகும். இது ஈராக்கை பிரிட்டனின் ஆணை பிரதேசமாக ஆக்கியது. அதாவது ஈராக்கை தன்னாட்சிக்கு தயார் செய்யும் பொறுப்பு பிரிட்டனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டனின் நேரடி ஆட்சிக்கு எதிராக ஈராக்கில் ஒரு பெரிய கிளர்ச்சி வெடித்தது. இந்த கிளர்ச்சியை பிரிட்டன் தனது ராணுவ பலத்தால் அடக்கியது. ஆயினும் செலவு மற்றும் எதிர்ப்பு காரணமாக பிரிட்டன் தனது ஆட்சி அதிகாரத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தனது செலவுகளையும் ஈராக் மக்களின் எதிர்ப்பையும் குறைக்க பிரிட்டன் நேரடி ஆட்சியை கைவிட்டு மறைமுக கட்டுப்பாட்டிற்கு மாறியது. 1921 ஆண்டில் சிரியாவிலிருந்து வந்த அஷேமைட் இளவரசர் ஃபைசல் இப்னு ஹுசைன் என்பவரை ஈராக்கின் முதல் மன்னராக பிரிட்டன் நியமித்தது. ஓர் அரபு தலைவரை ஆட்சியில் அமர்த்துவதன் மூலம் பிரிட்டன் தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளும் உத்தியாக இது பார்க்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 1922 ஓர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகியவற்றின் மீது பிரிட்டனுக்கு கட்டுப்பாட்டை அளித்தது. இதையடுத்து 1930 மேலும் ஓர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம்தான் ஈராக்கின் சுதந்திரத்திற்கு பாதை அமைத்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈராக் 1932 சுதந்திரம் பெறும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதற்கு பதிலாக ஈராக்கில் பிரிட்டிஷ் ராணுவ தளங்கள் மற்றும் ஈராக்கின் எண்ணெய் வளங்கள் மீதான கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் பிரிட்டனுக்கு வழங்கப்பட்டன. 1932 ஆண்டு பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக ஆணை பிரதேசத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஈராக் அக்டோபர் 3 1932 அன்று சுதந்திரம் பெற்று லீக் ஆஃப் நேஷன்ஸில் ஓர் உறுப்பினராக இணைந்தது. சுதந்திரம் பெற்றாலும் 1930 ஒப்பந்தத்தின்படி ஈராக் அதன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் பிரிட்டனின் வலுவான கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக 1958 மன்னராட்சி தூக்கி எறியப்படும் வரை ஈராக்கின் அரசியல், உள்நாட்டு குழப்பம், ராணுவ ஆட்சி கவிழ்ப்புகள் மற்றும் தொடர்ச்சியான பிரிட்டிஷ் செல்வாக்கிற்கு எதிரான கிளர்ச்சிகள் நிறைந்ததாகவே இருந்தது.